நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வேணு ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு நிம்மதிக்காக டயாலிசிஸ் மட்டும் தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் லிவர் சர்வீசஸ்க்காக மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் நீ செக்அப் பண்ணிருக்கலாம் இல்லையா? கூட்டிட்டு போலாம். ஆனா யார் பணம் கொடுக்கறது? ஒருவேளை ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உயிர் பொழைக்க முடியும்னு எந்த ஒரு டாக்டராலையும் உறுதியா சொல்ல முடியுமா என்ன? ஆரோக்கியமா இருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கை கூட இங்க உறுதியானது இல்ல. அப்படி இருக்கும்போது பொண்டாட்டிங்கிற முறையில என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேணு என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கும் செக்அப்காக 25,000 ரூபாய் கேட்டாரு. நான் என்ன பண்ணணும்? உனக்கு தேவைப்பட்டா நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. வேணுகோப்பன் உங்ககிட்ட பணம் கேட்டிருக்காருன்னா அது இந்த குடும்பத்தோட நன்மைக்காக இல்ல, அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான். உங்க கையில பணம் இருந்தா நீங்க கொடுங்க, இல்ல கொடுக்காம கூட போங்க. ஆனா அதை ஏன் அக்கௌண்ட்ல வர வைக்காதீங்க. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? வேணு நல்லா இருக்கிறது அது மத்தவங்களை விட உனக்கும் குழந்தைக்கும் தான் முக்கியம். அதனால தானே நான் அவரை கூடவே இருந்து கவனிச்சுக்கிறேன். கவனிச்சுட்டு வந்தா மட்டும் போதுமா? சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம வேணோட உயிரை காப்பாத்த முடியாது. வேணுகோப்பன் உயிரோட இருக்கணும்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கூட பிறந்தவங்களும் யாராவது ஆசைப்படுறீங்களா என்ன? நீ ஆசைப்படுறியா? சொல்லு, நீ ஆசைப்படுறியா? நான் ஒரு காலத்துல அப்படிதான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த நிலைமையில அப்படி ஒரு யோசனை வரக்கூடாதுன்னு தான் நான் இப்பவும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி நினைச்சாவது நான் இந்த மனுஷனுக்கு பண்ற மிகப்பெரிய துரோகம் ஆயிடும். பாலா, இந்தா இது உன் கையில இருக்கட்டும். வேண்டாம். திவ்யாவோட ஃபேமிலி புது வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு தானே நீங்க போறீங்க. உங்களுக்கு நிறைய செலவாகும்னா இதை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு எந்த செலவும் இல்ல. அது எல்லாமே திவ்யா ஃபேமிலி பாத்துக்கிறாங்க. நிரந்தரமா வேலை இல்லாத அவங்களால எப்படி 20 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். திவ்யா நல்ல சம்பளம் வாங்குறா. ஒருவேளை அவ ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல. அதை தவிர நான் எந்த ஹெல்ப்பும் இங்க பண்ணல. நீங்க சொன்னதை நான் நம்பிட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றதை நான் நம்பிதான் ஆகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல. பாலா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்னை சுத்தி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சென்ஸ் எனக்கு அதிகமா இருக்குண்ணா. உங்க பொண்டாட்டியோட ஃபேமிலிக்கு வீடு கட்டு கொடுக்கறதுல பாதி பணம் எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா உங்க கூட பிறந்த தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். நான் இத புகாரா சொல்லல. ஆனா என் கையில கணக்கு இருக்கு. நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு. என் பசங்களுக்கு அது தேவைப்படும் போது அதை கேட்கறதுக்காக நான் கண்டிப்பா வருவேன். உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நீ என்கிட்ட கேளு. திவ்யாக்கு தெரியாம நான் உனக்கு தரேன். அப்படி மறைஞ்சிருந்து யாரும் எனக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். இதை இப்போதைக்கு வாங்கிக்கோ. நான் வாங்க மாட்டேன். அப்படின்னா இதை நான் வேணு கிட்ட கொடுத்துட்டு போறேன். நான் சொல்லி இதை நீங்க கொடுக்க வேண்டாம். இதை நான் மனப்பூர்வமா தான் கொடுக்குறேன். அதுக்கு என்னுடைய பெர்மிஷன் தேவையில்லைல்ல. அவரு இத வாங்கினார்னா நீங்க கொடுங்க. ஊருக்கு போற வழியில பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அதனால நான் அதிகமா பணம் கொண்டு வரல. இந்தாங்க, இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. இத பாலா கிட்ட கொடுத்தாலே போதும். இப்ப எல்லா வேலைகளையும் அவ தான் பாத்துக்கிட்டு இருக்கா. வேணும், இதை நீங்க அவ கையில கொடுத்தாலே போதும். வாங்கிக்கோங்க. 5,000 இருக்கு. நான் கேட்ட 25,000 ரூபாய். இப்போ டயாலிசிஸ் நடக்கட்டும். அதனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நான் தான் சொன்னல. எனக்கு ஒரு 25,000 ரூபாய் கொடுங்க. கடனா கொடுத்தாலே போதும். ஆபரேஷன் முடிஞ்சு நான் நடக்க ஆரம்பிச்ச உடனே அதை நான் திருப்பி கொடுத்துடுறேன். நான் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லல வேணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். டயாலிசிஸ் முடிஞ்சு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. இப்படி சும்மா இருக்காம ஏதாவது ஒரு வேலையை பாருங்க.
உங்க செலவுக்கு தேவையான வருமானம் கிடைச்சா அது போதும்ல உங்களுக்கு. இந்த நிலைமையில நான் என்ன வேலைக்கு போறது? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம ஒரு வேலையை பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஊர்ல நிறைய பேர் லாட்டரி பிசினஸ் பண்றாங்க. லாபம் இருக்கிற வேலை தான். காலையில போய் சாயந்தரம் வீடு திரும்புறதுக்குள்ள உங்க கையில 500 ரூபாய் இருக்கும். உங்களோட சூழ்நிலையை பத்தி சொன்னீங்கன்னா விற்பனை அதிகமாகும். நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நான் போறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. ஹரியண்ணா, இந்த குடும்பத்தோட தலையெழுத்தை மாத்துறதுக்காக ஒரு பெரிய ஆஃபரோட தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. லாட்டரி பிசினஸ் தான். நல்ல வேலை தான். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம், அதிகமான லாபமும் இல்ல. இல்ல பாலா, வேணு இப்படி வீட்லயே இருந்தாருன்னா அவருக்கு போர் அடிக்குமே தான். எனக்கு புரியுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கல்ஃபுக்கு போக ரெடியா இருக்கும்போது என்னோட பேர்ல பேங்க்ல இருந்த பணத்தை நீங்க எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா லாட்டரி பிசினஸ் பண்ணி வாழ்ற என்னுடைய வாழ்க்கை கண்டிப்பா போயிருக்காது. ஐயோ, எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சொத்தும் நீங்க எல்லாருமே சேர்ந்து பங்கு போட்டுக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது என்ன பார்த்து தயவு செஞ்சு கேலி பண்ணாதீங்கன்னு. ஐயோ பாலா, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு பேசல. பாலா, உன்னை பத்தி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. ஒண்ணு முடிஞ்சா ஒண்ணு, உன்னோட ஆசைகளோ கஷ்டங்களோ அதிகமாகும் போது நான் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறேன் பாலா. அந்த வருத்தம் அதிகமாகும்னு நினைச்சுதான் நீங்க லீவ்ல இங்க வந்தா கூட என்ன பார்க்க இங்க வரதில்லைல்ல. அப்பாவும் அம்மாவும் என்ன மறந்துட்டாங்க. அஜயனுக்கு என்னன்னா இப்படி ஒரு அக்கா இருக்கிறதே அவன் மறந்துட்டான். இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இதுக்கப்புறம் ரொம்ப தூரம் இல்லைன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் தனியாவே போராடிக்கிறேன். பாலா, நான் அஜயன் கிட்ட பேசி பாக்குறேன். உன் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருக்க பணத்தை வச்சு தானே அவன் இன்ஜினியரிங்க்கு அட்மிஷன் வாங்கினான். இந்த நிலைமையில உனக்கு உதவி பண்றது அவனுக்கு ஒரு பொறுப்பு தான். அவனுக்கு நான் ஒரு பாரம் தான். நான் அவன் கிட்ட பேசுறேன் பாலா. நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி மறுபடியும் இங்க வரேன். ஹாய் செல்லம். என்ன பாப்பா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? ஹரி அங்கிள் தானே? கையெடுங்க. இவன் ஏன் பாலா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? குழந்தைங்களுக்கு பொய்யா நடிக்கிறது பிடிக்காது ஹரியண்ணா. மனசுல இருக்கிறது தான் அவங்க வெளியில காட்டுவாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். முன்ன பார்த்ததை விட இப்ப வளர்ந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்திருந்தா இவங்களுக்கு யூஸ் இல்லாம போயிருக்கும். இங்க இவங்க சாப்பிடறதுக்கும் துணிக்கும் எந்த குறையும் இல்லைண்ணா. ஹரி அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செல்லம். நீங்க திவ்யா ஆண்டியை கூட்டிட்டு வரலையா அங்கிள்? அவங்கெல்லாம் பிஸியா இருக்காங்கம்மா. அங்கிளும் பிஸியா தான் இருக்காரு. நீங்க தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனா நீங்க போயிட்டு வாங்க. ஆலப்புழாக்கு போகணும் இல்லையா? நீங்க லேட்டா போனீங்கன்னா அப்புறம் திவ்யா கோச்சுக்க போறேன். உங்களுக்காக என்னால எதையும் வாங்கிட்டு வர முடியல. இதை வச்சுக்கோங்க. அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, வாங்கிக்கோ. நீ என்னடா அமைதியாவே இருக்க? இந்தா. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். உங்க அங்கிள் ஃபர்ஸ்ட் டைமா கொடுக்கறாருல, வாங்கிக்கப்பா. வாங்கிக்கோடா கண்ணு. இந்தா. அப்ப நான் வரேன் பாலா, உனக்கு கால் பண்றேன். பாய்டா குட்டி. பாய்.
உன்னோட அண்ணனுக்கு எப்பயாவது வரணும்னு தோணுச்சு. இந்த தடவை டயாலிசிஸ்க்கு நீ யார்கிட்டயும் கடன் வாங்க வேண்டாம். நோயாளியா இருக்கும்போதுதான் ஒரு மனுஷன் எடுத்தவங்க கிட்ட கையேந்துவாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நமக்கு தானே தேவைப்படுது, நமக்கு இல்ல எனக்கு. இந்த பணத்தை நான் கேட்டு வாங்கினேன். நீ இதை அவமானமா எடுத்துக்க வேண்டாம். இந்த எல்லா கடனையும் நாம அடைச்சிடலாம். அது வரைக்கும் யாரோட காலை பிடிக்கிறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். அவர் ஏன் இங்க வந்தாருன்னா தங்கச்சியோட புருஷன் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு ஊருக்காரங்க சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக தான். இல்ல, எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை. கிட்னி மாத்துறதுக்கான விஷயத்த பத்தியும் அதுக்கான செலவுகளை பத்தியும் ஹரி என்கிட்ட கேட்டான். தேவைப்படும் போது சொல்லுங்க, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு தான் ஹரி போனான். இப்போதைக்கு அவன் கையில நிறைய பணம் இருக்கு. நீ மனப்பூர்வமா கேட்டனா அவன் கொடுப்பான். நான் கேட்கணுமா? என் பசங்க பட்னியா இருக்கும்போது கூட திரும்பி பார்க்காதவங்க, நீ எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு ஒரு தடவை கூட கேட்காதவங்க, அவங்க கிட்ட போய் என் புருஷனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பணத்தை கொடுங்கன்னு நான் கெஞ்சணுமா? சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா வாழும்போது அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகளும், பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் காய்ச்சல் கூட வரலாம். சாமியோ இல்ல சித்திரையோ பார்த்து அவங்க சொல்லுவாங்க, உங்க குடும்பத்துல கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்க அப்படின்னு. அப்படி சொந்த வேலைக்காக மட்டும்தான் என்னோட கண்ணீரை துடைக்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பணத்தை வாங்கி என் பசங்களுடைய அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க என்னால முடியாது. நான் வாங்க மாட்டேன். உங்க மச்சான் பாசத்தோட கொடுத்திருக்காரு இல்லையா, உங்க கையிலே இருக்கட்டும். கண்டிப்பா தேவைப்படும். நீ ஒரு நிமிஷம் இங்கே நில்லு. ஆஷா உன்னை கையும் காலமா புடிச்சிட்டால. ஆஷா எனக்கு கால் பண்ணியிருந்தா. உன்னை இன்னொரு பொண்ணு கூட சேர்த்து ஹோட்டல்ல ஒன்னா பார்த்த விஷயத்த அவ என்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டான். நீ இன்னொருத்தி கூட இருந்ததா அன்னைக்கு பாலா பார்த்தான்னு நான் சொன்னப்போ அன்னைக்கு ஆஷா நம்பவே இல்ல. அன்னைக்கு அவ என்ன சொன்னானா, உன்ன மாதிரி ஒரு நல்ல புருஷன் இல்லவே இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான். ஆனா நேர்ல பார்த்தப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சு. பாலா சொன்னதை மட்டும் அவன் நம்பி இருந்தானா உன்னை விட்டு ஆஷா இதுக்கு முன்னாடியே பிரிஞ்சு போயிருப்பா. பொண்டாட்டி குழந்தைங்களை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கூட தங்குறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? ஒரு கர்ப்பிணி மனசு நொந்து இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருக்கா. அவளோட கண்ணீர் உன் வாழ்க்கையை சும்மா விடாது. எந்த பொண்ணு கூடடா உனக்கு தொடர்பு இருக்கு? அம்மா, உங்களுக்கு எப்படி இது? மரியாதையா பதில் சொல்லுடா. தலைக்கு மேல நீ வளர்ந்துட்ட. இல்லன்னா உன் கண்ணத்துல அரைஞ்சிதான் இந்த கேள்வியே கேட்டிருப்பேன். நான் தான் சொன்னேன்லம்மா, இது எல்லாமே எனக்கு எதிராக பாலா ரெடி பண்ண பிளான். என்ன நம்ப வைக்கிறதுக்காக நீ பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். டேய், இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்க எந்த ஒரு பொண்ணு கேஸ்லயும் மாட்டினதே இல்ல. நீ எந்த பொண்ணு கூடடா தொடர்பு வச்சிருக்க? இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு எந்த பொண்ணு கூடவும் எந்த தொடர்பும் கிடையாது. எந்த தொடர்பு இல்லாம தான் ஆஷா வீட்டை விட்டு போனாளா? அது அவளுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டுன்னு கட்டாயம் தோணும். எங்களை பிரிக்கிறதுக்காக யாரு தப்பான பிளான் பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு ஆஷா முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவேன் நான். அப்பாவை நம்புவா இல்லையா? யாராவது சொல்றத கேட்டு ஒண்ணு ஆஷா இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. ஒண்ணு அவளுக்கு நீ போர் அடிச்சுட்ட, இல்ல உன் திருட்டுத்தனத்தை அவ கண்டுபிடிச்சிருப்பா. நீங்க பாத்துக்கிட்டே இருங்கம்மா, ஆஷா கண்டிப்பா என்ன பாக்குறதுக்காக வருவா. வருவா. நீ போய் அவ காலை பிடிச்சாதான் வருவா. அவளை வர வைக்கிறதுக்காக நான் அதையும் பண்ணுவேன். அறிவு கட்டவனே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அவ காலை பிடிக்கிறேங்கிற உனக்கு வெக்கமா இல்ல?
அப்படி ஒருவேளை நீ அவளை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன்னா அந்த நிமிஷமே உங்க 2 பேரையும் நான் வெளியே அனுப்பிடுவேன். ஓ, அவ காலை பிடிக்க போறானாமா வேக்கங்கட்டவன். அம்மா இந்த சுருக்கமான சட்டையை தான் போடணுமா? கட்டுங்க, இந்தாங்க, இதை போட்டுக்கோங்க. வெளியில போகும்போது நம்ம முகத்துக்கும் உடம்புக்கும் வேஷம் போடணும். அந்த சட்டையை கட்டிட்டு இதை போட்டுக்கோங்க. டயாலிசிஸ்க்கு தானே போறோம், இது போதாதம்மா? இத்தனை நாளா உங்க இஷ்டப்படி தானே நடந்துகிட்டு இருந்தீங்க, இதுக்கப்புறம் அது வேண்டாம். ஆ, ஆ, இந்த சட்டையை கட்டி கொடுங்க. ஆ, உங்க மேல இருக்க பாசத்துல அம்மா அயன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, போட்டுக்கோங்கப்பா. என்னம்மா? கட்டுங்க. ஏய், ஏய், என்னது? கட்டுங்க. போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் நீங்க வெளியில போகணும். அப்பதான் ஒரு மாற்றம் வருங்க. இத பாருங்க, இந்த ரவுடிங்க மாதிரி பட்டன்ஸ் போடாம நீங்க சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. இந்த 2 பட்டன்ஸையும் நீங்க அப்படியே தான் போடணும், புரியுதா? அப்பா இப்போ ரொம்பவே ஸ்மார்ட் ஆயிட்டார்லம்மா. நீ என்னடா அவ்வளோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க? அப்பாக்கும் அம்மாக்கும் இருக்க சண்டை முடிஞ்சு போச்சு. இங்க வாடா. வாடா கண்ணா. நீ மட்டும் ஏன்பா அப்பா விட்டு தூரமா இருக்க? வாடா இங்க. உங்க மேல இருக்கிற அந்த பயம் என்ன அவனை விட்டு போகவே இல்லை. அது பயம் இல்ல பாலா. அவன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அவன் அம்மாவுக்கு துரோகம் பண்ண ஆள் மேல வெறுப்பா இருக்கான், அவ்வளவுதான். நான் அவனுக்கு அப்பாவா இல்ல, ஒரு எதிரியா இருக்கேன். அவன் என்ன அப்படித்தான் பாக்குறான். அதெல்லாம் மாறிடுங்க. அவனுடைய அப்பாக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு போது அவங்க அப்பா மேல வினுக்குட்ட வச்சிருக்கிற அந்த எண்ணமும் கண்டிப்பா ஒரு நாள் மாறும். இங்க பாருங்க, களைஞ்ச இந்த முடி எல்லாத்தையுமே தலை சீவி சரி பண்ணிக்கோங்க. என்னங்க, சீவிக்கோங்க. ஏய், வேண்டாம். தலையை சீவிக்கோங்க. Catch us on TV, Tandivan.com,
Facebook and YouTube.